கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் தியான பகுதி மத்தேயு 18வது அதிகாரம் 14வது வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. இவ்விதமாக அப்படின்னு இந்த வசனம் தொடங்குது. ஆனால் எவ்விதமாக, அதுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா 100 ஆடுகள் இருந்தபோது அதில் 99 ஆடுகள் பத்திரமாக இருக்கு. ஒரு ஆடு சிதறி போய் தொலைந்து போன சூழ்நிலையில அந்த மேய்ப்பன், நமக்கு 99 ஆடு இருக்கு, ஒன்று தானே காணா போயிடுது, அதனால பரவாயில்ல அப்படின்னு விட்டு விடாமல், அது ஒரு ஆடா இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடித்து அதில் அதிக சந்தோஷப்படுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியாக எவ்வளவோ ஜனங்கள் சிதறி போய் துளிந்து போய் காணப்படுகிற சூழ்நிலையில இந்த வேலையை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதன் மூலமாக நம்ம பரலோகத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு பாத்திரவான்களாக நம்ம மாறுகிறோம். அதோடு கூட எல்லாவற்றிற்கும் மேலாக பிதாவின் சித்தத்தை இதன் மூலமாக செய்வதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸோ அதற்கு நம்ம இன்றைய தினத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து சிதறி போய் துளைந்து போய் நம்ம போய் தேடக்கூட அவசியம் இல்லை. இப்போ நம்ம கண்களுக்கு முன்பாகவே எவ்வளோ பேர் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லி அவர்களை ஆண்டவர் பக்கமாக திருப்புவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நன்றி.